தேவ பிள்ளைகளே, சங்கீதத்தின் புத்தகம் 140வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாமல் தடையாயிருப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் வாக்குத்தத்தமானது நிறைவேறவில்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்கிற உனக்கு தான் பேசுகிறார். இந்த வசனத்திலே 2 ரகசியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாத மனுஷன் ஒருவன், கொடுமையுள்ளவன் ஒருவன். இது இரண்டும் ஒன்று கிடையாது. இந்த பொல்லாத மனிதன் எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்டவர்களை, விசுவாசிகளை குறை கூறிக்கொண்டே இருப்பான். அவர்கள் செய்த தவறுகளை பற்றி பேசி பேசி அதை பெரிதுபடுத்தி அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகும்படியான காரியங்களை செய்வான். ஒரு முன்னேற்றத்தை இல்லாதபடிக்கு தடையாய் மாற்றுவான். ஆவிக்குரிய வாழ்வில் எழும்ப விடாதபடி நம்மை தேவன் நடத்துதலில் இருந்து பிரிப்பதும், முன்னேற்றத்திற்கு கண்ணிகளை வைத்து முன்னேற்றத்தை தடுப்பதும் தான் இந்த பொல்லாதவர்கள். இப்படி எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி நம்மிடத்தில் குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களுடைய தவறுகளை பற்றி பேசி 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 நம்முடைய மனதிற்குள்ளாக அந்த தவறான எண்ணங்களை ஊடுருவ வைத்து நம்மை வழிவிலகும்படியான கோபத்தை, எரிச்சலை கொண்டு வரும்படியான காரியங்களை செய்து விடுகிறார்கள். அது நிமித்தமாக தான் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் தடையாய் மாறுகிறது. இவர்களை ஏற்படுத்துகிறவன் யார்? அந்த கொடுமையுள்ளவன் என்கிறவன் தான். இவர்களை வழி நடத்துகிற நம்முடைய எதிரியான சாத்தான் தான் இந்த கொடுமையுள்ளவன். நமக்கு விரோதமாக துன்மார்க்க மனிதர்களை ஏற்படுத்துவான். ஜெபம் செய்ய விடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை தடுக்கும்படிக்கு பலவித வழிகளை கொண்டு வருவான். துன்மார்க்கத்தனத்தின் காரியங்களை கொண்டு வருவான். தேவன் நன்மையிலிருந்து அழிவின் கீழே விழ வைப்பதும் அவனுடைய வேலையா இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதுதான் அவனுடைய சித்தம். அவன் அதற்காக எல்லா விதத்திலும் அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். தேவ ஜனங்களே, இந்த பொல்லாதவனிடம் இருந்து உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த பொல்லாத மனிதர்களிடம் இருந்து மாத்திரமல்ல, இந்த பொல்லாதவனிடம், சாத்தானிடம் இருந்தும் உங்களை தப்புவித்துக் கொள்ளுவதற்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தடைகள் விலகி தேவ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். God bless you.